بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை தூர இடங்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது சலாத்தை முதலாவதாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்மிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, அலாமுஸ் சுன்னத்துல் மன்சூரா என்ற புத்தகத்திலிருந்து நாங்கள் கொள்கை ரீதியாக ஒரு சில விடயங்களை நாங்கள் படித்துக் கொண்டு வருகின்றோம். ஓரிரு நாட்களாக சஹாபாக்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில மிக முக்கியமான தகவல்களை நாங்கள் இந்த வகுப்பினூடாக படித்தோம். இன்றைய தினமும் சஹாபாக்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்ட சிறப்புகள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்களை பொறுத்தவரையிலே மிக முக்கியமானவர்கள். இந்த உம்மத்தினருக்கு பல தியாகங்களை செய்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் தெரிந்திருக்கின்றோம். அவர்கள் சம்பந்தமாக நாங்கள் பல விடயங்களை படித்திருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய இந்த கேள்வியை பொறுத்தவரையில சஹாபாக்கள் மிக சிறந்தவர்கள் யார்? பொதுப்படையாக சஹாபாக்களின் அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த தோழர்கள்ல மிக சிறந்தவர்கள் யார் என்பது சம்பந்தமான கேள்விக்கான பதிலை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். உண்மையாகவே சஹாபாக்கள்ல மிக சிறந்தவர்கள் யார் என்றால், பொதுப்படையாக கூறுவதாக இருந்தால், அதாவது இஸ்லாத்துக்கு முந்திய அந்த சஹாபாக்கள், அது முஹாஜிரீங்களாக தான் இருக்கிறாங்க. பொதுவாக சிறப்புக்குரியவர்கள் இஸ்லாத்துல முதலாவதாக நபிக்கு பின்னால சஹாபாக்கள்ல மிக முக்கியமான சிறப்புக்குரியவர்களாக அந்த முஹாஜிரீங்களான சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் தான் இஸ்லாத்தின் முதன்மையானவர்கள். இஸ்லாத்துக்காக வேண்டி மக்காவிலே பல கஷ்டங்களைப்பட்டவர்கள் என்ற விஷயத்தை நாங்கள் அறிஞ்சிருக்கின்றோம். எனவே அவர்கள் தான் முதன்மைப்படுத்தக்கூடியவர்களாக, சிறப்புல முதன்மைப்படுத்தப்படக்கூடிய சஹாபாக்களா இருக்கிறாங்க. அதற்கு பின்னால அன்சாரிகள், அதாவது முஹாஜிரீன்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த நேரத்துல மக்காவிலிருந்து வந்த அந்த சஹாபாக்களை தனது ஒரு சகோதரனை போன்று அவர்களை அரவணைத்து, அவர்களுக்கு சொத்துக்கள் வழங்கி, அவர்களுக்கு மனைவிமார்களை வழங்கி, அவர்களுடைய தொழில்களுடைய கவனம் செலுத்தி, இது போன்ற எல்லா காரியங்களிலும் அதாவது மிக முக்கியமாக உதவி செலுத்திய, தனது தோள் கொடுத்து உதவிய அந்த சஹாபாக்களை பொறுத்தவர்களை அவர்களுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் அன்சாரிகள், மதீனாவாசிகள். இவர்கள் சிறப்புல இரண்டாவது தரத்தில் இருக்கிறாங்க. அதற்கு பின்னால அதாவது பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்ட சஹாபாக்கள், அது முஹாஜிரீன்களா இருக்கலாம், அன்சாரிகளா இருக்கலாம், இருவரிலும் பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்ட சஹாபாக்கள். அதற்கு பின்னால உஹது யுத்தத்துல கலந்து கொண்ட சஹாபாக்கள். அதையும் தாண்டி அதற்கு பின்னால அதாவது பைஅத்துர் ரித்வான், அதாவது ஒரு உடன்படிக்கை நடந்துச்சு. அதாவது என்ன செஞ்சுட்டான்டா ஒரு உடன்படிக்கை மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போறாங்க.
அதாவது உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முதலாவதாக போறாங்க. அந்த நேரத்துல மக்காவுக்குள் அவர்கள் அனுமதிக்கப்படாம இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்யறால் ஒரு மரத்துக்கு கீழிருந்து அவங்க உடன்படிக்கை செய்யறாங்க. அதாவது மக்காவிற்கு எங்களுக்கு வர முடியுமா வர முடியாதா என்ற விடயத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்காவுக்கு அனுப்புறாங்க. அவர்கள் போய் வருவதற்கு தாமதமாகி விடுறாங்க. கேள்விப்படுது உஸ்மான் கொல்லப்பட்டு விட்டார் என்று கேள்விப்படுது. அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க என்றால் எல்லா சஹாபாக்களும் உடன்படிக்கை செய்யறாங்க. நாங்கள் மக்காவில் இருக்கக்கூடிய இந்த காஃபிரோடு நாங்கள் போராடுவோம், எங்களோட உயிர் போனாலும் பரவாயில்லை, நாங்கள் போராடுவோம், நாங்கள் அதை விட்டு திரும்பி வர மாட்டோம் என்ற விஷயத்துல பல சஹாபாக்கள் அந்த இருந்த இடத்திலிருந்த எல்லா சஹாபாக்களும் என்ன செய்யறாங்க என்றால் ஒரு உடன்படிக்கை செய்யறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சு உடன்படிக்கை செய்யறாங்க. அந்த உடன்படிக்கையை கலந்து கொண்ட சஹாபாக்கள் சிறப்புக்குரியவர்களா இருக்கிறாங்க. அதற்கு பின்னால அவர்களுக்கு பின்னால் வந்த சஹாபாக்கள், அது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், மன் அன்ஃபக மின் கபில் ஃபத்ஹி வ காத்தல். ஃபத்ஹு மக்கா, மக்காவை வெற்றியடைவதற்கு முன்னால, மக்கா வெற்றிக்கு முன்னால யாரெல்லாம் தங்களுடைய சொத்துக்கள் இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தார்களோ, தங்களுடைய உயிரை எந்தவித உயிரின் பக்கம் எந்தவித ஆசையும் கொள்ளாமல் இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்யறதுக்காக வேண்டி யுத்தத்தில் கலந்து கொண்டார்களோ அந்த சஹாபாக்கள் சிறப்புக்குரியவர்களாயிருக்கிறாங்க. உலாய்க அலமு தரஜத்தம் மினல்லதீன அன்ஃபகு மின் பஅது வ காத்தலு. ஃபத்ஹு மக்காவுக்கு பின்னால தங்களுடைய சொத்துக்கள் இருந்து செலவழிச்சாங்க, அதே நேரத்துல யுத்தத்துல கலந்து கொண்டாங்க. அவர்களை விடவும் அந்தஸ்தில் கூடியவர்கள் யாரென்றால் மக்காவுடைய வெற்றிக்கு முன்னால் யாரெல்லாம் தங்களுடைய சொத்துக்களை அல்லாஹ்வின் பாதையில செலவழிச்சாங்களோ, அதே நேரத்துல தங்களுடைய யுத்தத்துல கலந்து கொண்டாங்களோ, இது போன்றவர்கள் சிறப்புக்குரியவர்களாக இருக்கிறாங்கன்றத நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விடயமாய்க்குது. அதற்கு பின்னால இரண்டாவது விடயம் என்னன்னா சஹாபாக்கள்ல அதாவது ஒவ்வொருவரும் சம்பந்தமாக கூறப்பட்டிருக்கக்கூடிய சிறப்புகள் எப்படி என்றதை நம்ம கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. சஹாபாக்கள்ல இது பொதுப்படையான ஒரு சிறப்பாய்க்குது, அதாவது இஸ்லாத்துல முந்தியவங்க. அதுவும் இல்லாம இரண்டாவது கேள்வியை பொறுத்தவரையில சஹாபா மொத்தத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள்ல மிக சிறப்புக்குரியவர்கள் யார் குறிப்பிட்ட ஒவ்வொருவராக நாங்க பாக்குறது கடமையாய்க்குது. அந்த அமைப்புல அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க நபியுடைய காலப்பகுதியில அல்லாஹ்வுடைய தூதருடைய காலப்பகுதியில அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்க யாருக்கும் ஒப்பாக்காதவர்களா இருப்போம். காரணம் என்னன்னு சொன்னால் அவருக்கு ஒப்பானவர்கள் யாரும் மக்காவில் இருக்கவில்லை. அந்த அளவுக்கு அதாவது இஸ்லாத்துக்காக தியாகம் செய்தவர்களாகவும் பல சிறப்புகளை கொண்டவர்களாகவும் இருக்கிறாங்க. அவர்களுக்கு முன்னாலே யாரும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு முன்னால் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால மிக சிறப்புக்குரியவர்கள் யாருன்னு சொன்னால் அது அபூபக்கர் என்ற விஷயத்த அதாவது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்றத பார்க்கலாம். அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பின்னால் உஸ்மான் என்ற விடயத்தை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க தொடர்ச்சியாக சொல்லிக்கும் வராங்க. எனவே முதல் சிறப்புக்குரியவர் சஹாபாக்கள்ல முதலாவது சிறப்புக்குரியவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களா இருக்கிறாங்க. அதற்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பின்னால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்ந்து சொல்றாங்க, சும்ம நத்ருக்கு அஸ்ஹாபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய நபித்தோழர்கள் நம்ம விடுவோம். லா நுஃபாதிலு பைனஹும், எங்களுக்கு மத்தியில அவர்களுக்கு மத்தியில நாங்க இவரை விட சிறப்பானவர் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ள மாட்டோம், சிறப்பாக்க மாட்டோம் என்றதை சொல்றதை பார்க்கலாம். எனவே இந்த மூன்று சஹாபாக்களும் மிக சிறப்புக்குரியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதருடைய காலப்பகுதியில் இருந்தாங்கன்றத இந்த ஹதீஸில் புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்புகள் எடுத்து காட்டக்கூடிய இன்னும் சில சிறப்புகள் எங்களுக்கு பார்க்கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் அல்லாஹ்வுடைய தூதரோடு அதாவது ஹிஜ்ரத்தை மேற்கொண்ட மிக முக்கியமான சஹாபியா இருக்கிறாரு. அதாவது அல்லாஹ்வுடைய தூதரை கூட்டிக் கொண்டு சவுர் குகைக்கு போறாங்க. அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பயப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே அவங்க தங்களுடைய காலை பார்த்தா கூட எங்களை கண்டுகொள்வாங்க என்று அதாவது அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பயந்தவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் மீது அன்பு வைத்தவர்களாக அவங்க சொல்றாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அபூபக்கரே நீங்க என்ன நினைக்கிறீங்க, எங்களோட அல்லாஹ் இருக்கின்றான், நாங்க 2 பேர் இருந்தாலும் கூட அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவான், நீங்க பயப்படாதீங்க என்ற விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர்
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சொல்றத பார்க்கலாம். பாருங்க, அல்லாஹ்வுடைய உதவி நேரடியாக கிடைத்த மிக முக்கியமான ஒரு சஹாபியா இருக்கிறத பார்க்கலாம். அதாவது சவுர் குகையில அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கல பலமாக இருந்த மிக முக்கியமான சஹாபியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறத பார்க்கலாம். அதே நேரத்தில் இன்னும் சில சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து சொல்றாங்க, அபூபக்கரே, அதாவது என்னுடைய உம்மத்தினர்ல அதாவது நான் உற்ற நண்பனாக எடுத்துக்கொள்வதாக இருந்தால் நான் உங்களைத்தான், அபூபக்கரைத்தான் நான் உற்ற நண்பனாக எடுத்துக்கொள்வேன். ஆனாலும் கூட அபூபக்கரை பொறுத்தவரையில என்னுடைய சகோதரனாகவும் என்னுடைய தோழராகவும் இருக்கின்ற விஷயத்த சொல்றத பார்க்கலாம். பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு அதாவது உற்ற நண்பராக எடுத்துக்கொள்ளப்படக்கூடியவர் அபூபக்கர் தான், அதற்கு மேல யாரும் இல்லை என்ற விஷயத்த சொல்றத பார்க்கலாம். எனவே இந்த ஹதீஸிலிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்புகளுக்கு சிறந்த முறையில எடுத்து காட்டக்கூடிய ஹதீஸா இருக்குது. அதே நேரத்துல இன்னும் ஒரு ஹதீஸ் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னல்லாஹ் பாஸனி இலைக்கும், சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, உங்களின் பக்கம் என்னை அல்லாஹ் தஆலா அனுப்பிய சந்தர்ப்பத்துல நீங்க என்ன பொய்ப்பிச்சிட்டீங்க, நீங்க பொய் சொல்றீங்கன்னு நீங்க என்ன பார்த்து சொன்னீங்க, நீங்க பொய் சொல்றீங்கன்னு என்ன பார்த்து சொன்னீங்க. ஆனா அபூபக்கரை பொறுத்தவரையில என்ன பார்த்து சொன்னாரு, சதக்த, நீங்க எனக்கு நீங்க தான் உண்மை சொல்றீங்க, நீங்க ஒரு போதும் பொய் சொல்ல மாட்டீங்கன்னு சொன்ன முதல் நபர் அது அபூபக்கரா தான் இருக்கிறார் என்ற விஷயத்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றத பார்க்கலாம். அதே நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை மறுபடியும் சொல்றாங்க, அந்த அபூபக்கரை பொறுத்தவரையில தன்னுடைய நஃப்ஸை கொண்டு தன்னுடைய உயிரையும் தன்னுடைய பணத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி எனக்காக வேண்டி கொடுத்து உதவிய மிக முக்கியமான ஒரு மனிதராக இருக்கின்ற விஷயத்த சஹாபாக்களிடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பு சம்பந்தமாக சொல்றத பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர், இது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்ட சில சிறப்புகள். அதே விடயத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்ப, அதாவது ஷேக் ஹாஃபிஸ் ஹக்கீம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸை முன்வைக்கிறத பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றாங்க, கத்தாபுடைய மகனே விழிச்சு சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய நஃப்ஸ் என்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்குதோ அந்த அல்லாஹ் மீது ஆணையாக உங்களை சைத்தான், அதாவது உங்களோட சைத்தான் உங்களை கண்டுட்டன்ஸ்னா, நீங்க ஒரு பாதையில நடந்து வரதா சைத்தான் உங்களை சந்திச்சால் உங்களை கண்டுட்டன்ஸ்னா அந்த சைத்தான் என்ன செய்வான் என்றால் உங்களோட பாதை இல்லாம வேறொரு பாதையால செல்வான் என்றத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற விஷயம் புகாரில பதிவாயிருக்குது. தற்போது கூறிக்காட்டிய எல்லா ஹதீஸ்களும் புகாரி மற்றும் முஸ்லிம் என்ற கிரந்தங்களை பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ், பெரும்பான்மையான ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ் ஆகிக்குது. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக சொல்லப்பட்ட மிக முக்கியமான சிறப்பாகுது. இன்னும் ஒரு சிறப்பு தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து எவ்வளவு மிக முக்கியமான சிறப்புன்றத பாருங்க. அதாவது சொல்றாங்க, ஒவ்வொரு கூட்டத்தினரும் உங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு கூட்டத்தாரிலும் சில முஹத்தஸூன், அதாவது பல்வேறு பிரச்சனைகளின் போது சரியான தீர்ப்பு எது என்றத முன்கூட்டி அறிவிக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். அதாவது பல பிரச்சனைகள் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல சரியான தீர்ப்பு இதுவாகத்தான் இருக்கும் என்ற விஷயத்த அந்த தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே முன்கூட்டி அறிவிக்கப்படக்கூடியவர்கள் சிலர் இருந்தாங்க. அதாவது அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய காலப்பகுதியில உமர் ரலியல்லாஹு அன்ஹு சில மசூராக்கள் கேட்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சில மசூராக்களை சொல்லுவாங்க. அந்த மசூரா தான் அந்த விடயத்துடைய சரியான தீர்ப்பா இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபையகுன் ஃபி உம்மத்தி அஹதுன், என்னுடைய உம்மத்தினரில் இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல சரியான தீர்ப்பு இதுவாகத்தான் இருக்கணும் என்ற விஷயத்த முன்கூட்டி அறிவிக்கக்கூடியவர்கள் யாருன்னு அது உமராகத்தான் இருக்கின்றார் என்ற விஷயத்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றத பார்க்கலாம். இதற்கு பல ஆதாரங்கள் எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களை சொல்லலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறப்பட்ட மிக முக்கியமான ஒரு சிறப்பாயிருக்குது. அதே நேரத்துல இன்னொரு மிக முக்கியமான சிறப்பு தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதாவது நரி பேசிச்சு, அதே நேரத்துல மாடு பேசிச்சுன்னு சொல்லி மக்கள் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல அதை மக்கள் போய்ப்பிச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் அதை உண்மைப்படுத்தினேன், அபூபக்கர் உண்மைப்படுத்துறாங்க, உமரும் உண்மைப்படுத்துவாங்கன்ற விஷயத்த
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்காமலே சொல்றாங்க என்றால் அவங்க உண்மைப்படுத்துவாங்க, அவங்க ஒரு போதும் பைப்படுத்த மாட்டாங்க என்ற விஷயத்த அந்த அமைப்புல தான் சொல்றத பார்க்கலாம். அதே நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு சிறப்பு சம்பந்தமா சொல்லப்பட்ட ஒரு சில விடயங்களை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. அன்பார்ந்த சகோதரர்களே, நான் முன்னால் வந்த விஷயத்துல நான் சொன்னேன் பைஅத்துர் ரித்வான், அது ஒரு உடன்படிக்கை நடந்துச்சு. அந்த உடன்படிக்கையுடைய சந்தர்ப்பத்துல உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்கன்ற விஷயம் கேள்விப்பட்ட உடனே எல்லா சஹாபாக்களும் உடன்படிக்கை செய்யறாங்க. அந்த நேரத்துல அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்துல இருக்கல்ல, அவர்கள் கொல்லப்பட்டாங்கன்ற விஷயம் கேள்விப்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா தங்களுடைய மற்ற கையை என்ன செய்யறாங்க என்றால் தனது கையில வச்சு இது உஸ்மானுக்குரியது, இது உஸ்மானுடைய, அதாவது எது உஸ்மான் ஹாதி எது உஸ்மான், இந்த கை உஸ்மானுடைய கைன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய கையை பார்த்து இது உஸ்மானுடைய கை, உஸ்மானுக்காக வேண்டி வைக்கப்படக்கூடிய, அதாவது அவர் என்ன செய்யறாங்க அவருக்காக வைக்கப்படக்கூடிய கை என்றத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றத பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரரே, இது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு சிறப்பாகுது. அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பிரு ரூமா என்ற அந்த கிணற்ற ரூமா என்ற கிணற்ற யாரு தோண்டி கொடுக்கிறாங்களோ அவருக்கு சுலக்கம் வழங்கப்படும் என்ற விஷயத்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அந்த நேரத்துல முன்வந்த சஹாபி யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அவர் முன்வந்து என்ன செய்யறாங்க, அந்த காரியத்தை செஞ்சு கொடுக்குறாங்க. மக்களுக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்கு மிக கஷ்டமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல பணம் கொடுத்து அதாவது இப்ப தண்ணீர் வாங்க முடியாத ஒரு கட்டத்துல இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்றாங்க, இந்த ரூமா என்ற கிணத்தை யாரு தோண்டி கொடுக்கின்றாங்களோ அவருக்கு சுவர்க்கம் வழங்கப்படும் என்றாங்க. அந்த நேரத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அந்த விடயத்தை செய்ய முன்வாராங்க. அதே நேரத்துல பாருங்க ஃபலஹுல் ஜன்னா, அவருக்கு சுவர்க்கம் இருக்கிறன்னு சொன்னாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு முன்வாராங்க. அதே நேரத்துல மற்றும் ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கஷ்டமான அந்த கஷ்டமான காலப்பகுதியில் இருந்த படையை யார் தயார்படுத்துறதுக்கு உதவுறாங்களோ அவருக்கு சுவர்க்கம் வழங்கப்படுன்றாங்க. கஷ்டமான சந்தர்ப்பத்தில் இருந்த அந்த படை என்ன சொன்னால், அதாவது தபூக் யுத்தத்துடைய சந்தர்ப்பத்துல நபியவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் சரியான ஒரு கஷ்டமான சந்தர்ப்பம். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து முன்வைக்கிறாங்க, இந்த யுத்தத்துக்காக வேண்டி யாரு தங்களுடைய சொத்துக்களை செலவழிக்கிறாங்களோ அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்றாங்க. அந்த நேரத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க என்றால் தங்களுடைய சொத்தை கொடுத்து இந்த படையை தயார்படுத்துறதுக்கு உதவி செய்யறாங்கன்றத புரிஞ்சுக்கொள்ளலாம். இதுவெல்லாம் அந்த சஹாபி சம்பந்தமாக சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு சிறப்பாகுது. இன்னும் ஒரு சிறப்பு இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மலக்குமார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு வராங்க, உமர் ரலியல்லாஹு வராங்க, மூன்றாவதா உஸ்மான் ரலியல்லாஹு வராங்க. அவங்க என்ன செய்யறாங்களா, தங்களுடைய ஆடை அப்படியே பணிச்சு கொள்றாங்க. அந்த நேரத்துல கேட்கப்பட்ட நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, மலக்குமார்கள் பார்த்து வெட்கப்படக்கூடிய அந்த நபரை பார்த்து நான் வெட்கப்படக்கூடாதா என்று, அதாவது அந்த சஹாபியுடைய உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய அந்த சிறப்பை சொல்றத பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இதுவெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லப்பட்ட மிக முக்கியமான சிறப்பாகிறத பார்க்கலாம். அதே நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமா சொல்லப்பட்ட சிறப்புகள் ஒன்றுதான், அலியே அந்த மின்னி வான மின்க, நீங்க என்னிலிருந்து உள்ளவர், நான் உங்களிலிருந்து உள்ளவர் என்று, அதாவது நீங்க என்னட்ட இருந்து இருக்கிறவர் தான். எப்படி சொல்றாங்க எடுத்து பாருங்க, நீங்க என்னிலிருந்து உள்ளவர்கள், நான் உங்களிலிருந்து உள்ளவர்கள் என்ற மிக முக்கியமான சிறப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்றத பார்க்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு சிறப்பு அப்படி என்று. அதே நேரத்துல இன்னும் ஒரு அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதாவது ஒரு மனிதர் இருக்கின்றார், அந்த மனிதரை பொறுத்தவரையில அந்த மனிதர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விரும்புகின்றார். அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த மனிதரை விரும்புறார் என்று சொல்றத பார்க்கலாம். அது யாருன்னு மக்கள் அதாவது பேசிக்கொள்றாங்க, கடைசியா தெரியாது அது அலிதான் என்றத சொல்றத பார்க்கலாம். எனவே பாருங்க, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விரும்பக்கூடிய மிக முக்கியமான சஹாபியா அலி ரலியல்லாஹு அவருடைய சிறப்பை சொல்லி காட்டுறதா இருந்தால் எந்த அளவுக்கு சிறப்புக்குரியவர்கள் என்றத இந்த நேரத்தில் நம்ம கட்டாயமா தெரிந்து கொள்ள வேண்டியது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இதுவெல்லாம் சஹாபாக்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்ட மிக முக்கியமான சிறப்புகளா இருக்கிறது எங்களுக்கு பார்க்கலாம்.
அதே போன்று இன்னும் பல சிறப்புகள் பல சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் கூட இந்த நேரம் எங்களுக்கு இடம் கொடுக்காதன் காரணமாக இத்தோடு என்னுடைய வகுப்பை முடித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பாடத்திலிருந்து நாங்கள் எடுக்கின்ற மிக முக்கியமான மிக முக்கியமான சிறப்பு, மிக முக்கியமான பிரயோசனம் என்ன தெரியுமா? சஹாபாக்கள் இப்படிப்பட்ட சிறப்புகள் உரியவங்க. நாங்க இந்த சஹாபாக்கள் எப்படி சொல்றோம் என்றால், அதாவது சாதாரண ஒரு மனிதனை பற்றி பேசுறத போல சஹாபாக்களை பற்றி பேசக்கூடிய ஆக்களா நாங்க இப்போ என்றத புரிஞ்சு கொள்ள வேண்டியது. இது ஒரு தவறான விஷயமா இருக்குது. அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்கள்ல அதாவது கையளவு தர்மம் செஞ்சோம்னா நாங்க அதாவது உகது மலையளவு தங்கத்தை கொண்டு நம்ம தர்மம் செஞ்சாலும் கூட அந்த கையளவுக்கு ஈடாகாது என்ற விஷயத்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றத பார்க்கலாம். இதுவெல்லாம் சஹாபாக்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்ட சிறப்புகள். அந்த அளவுக்கு சிறப்புக்குரியவர்கள் தான் சஹாபாக்கள். எனவே சஹாபாக்களுக்கு நாங்கள் ஒரு போதும் ஏசக்கூடாது. சஹாபாக்களுடைய மானத்தை நாங்கள் போக்கக்கூடாது. சஹாபாக்களுடைய கண்ணியத்தை மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் கட்டாயமாக சொல்ல வேண்டும். அவர்கள் யார்? நபியுடைய பாசறையில் வாழ்ந்த மிக முக்கியமான மனிதர்கள். திருக்குர்ஆன் இறங்கக்கூடிய அந்த நிலைமையை பார்த்தவங்க. திருக்குர்ஆன் அவர்களுடைய விடயத்தில் தான் இறங்கிச்சு. அவர்களுடைய விடயம் சம்பந்தமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸ்ல சொல்லிக்கிறாங்க. எனவே பல சிறப்புக்குரியவர்களாக இருக்கிறதால இஸ்லாத்துக்காக வேண்டி முன்னால் இருந்து தங்களுடைய உயிரையும் தங்களுடைய சொத்துக்களையும் கொடுத்து இஸ்லாத்தை பாதுகாத்தவர்கள், தங்களுடைய நெஞ்சு பகுதியை கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்த மிக முக்கியமான சஹாபாக்கள். இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இவர்களும் தற்காலத்தில் வாழக்கூடியவர்களா இருக்கலாம், சஹாபாக்களுக்கு பின்னால வாழக்கூடியவர்களா இருக்கலாம். அவர்களும் இவர்களும் ஒரு போதும் சமமாக மாட்டார்கள். சிறப்பிலையா இருக்கலாம், அறிவுலையா இருக்கலாம், ஒரு போதும் முந்த மாட்டாங்க என்ற விஷயத்தை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நாங்கள் இந்த விஷயத்தை இந்த பாடத்திலிருந்து படித்தோமோ அந்த விடயத்தை நாங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு சஹாபாக்கள் விடயத்தில் நல்லெண்ணம் வைத்தவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அம்மா பஅத். பேரன்மிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் இரண்டாவது எங்களுடைய பாடமாக ஸலாத்தூன தர்ஸன் லிஸ்ஸாயிமீன் என்ற அந்த புத்தகத்திலிருந்து படித்துக் கொண்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த புத்தகத்தில் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 14-15 தலைப்புகள் நாங்கள் படித்திருக்கின்றோம். மிக பிரயோசனமான தலைப்புகள். உண்மையாக சிறந்த ஒரு புத்தகமாகவும் இந்த புத்தகம் இருக்கிறது என்னத்தை கூறிக்கொண்டு எங்களுடைய இந்த இன்றைய பாடத்தை நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைய பாடத்தை பொறுத்தவரையில லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக வருகின்ற லைலத்துல் கத்ர் பற்றிய சில விளக்கங்கள் என்ற தலைப்புகள் நாங்கள் பார்க்க தீக்கிறோம். உண்மையாகவே லைலத்துல் கத்ருடைய இரவு கடைசி 10 நாட்கள்ல வாரதாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். கடைசி 10 நாட்கள்ல ரமதானுடைய கடைசி 10ல வருது என்ற விஷயத்தை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். எனவே இந்த லைலத்துல் கத்ர் சம்பந்தமான அறிவு, லைலத்துல் கத்ர் சம்பந்தமான சில முக்கியமான தகவல்களை நாங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். இன்னும் ஓரிரு நாட்கள்ல அந்த நாட்களை நாங்கள் அடைய போறோம் என்ற அந்த அமைப்புல இது சம்பந்தமான அறிவை நாங்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அமைப்புல இன்றைய தினம் இது தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறத உங்களுக்கு நான் கூறிக்கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக அந்த இரவுடைய சிறப்பு சம்பந்தமாக வந்த மிக முக்கியமான ஒரு வசனம் தான் சூரா துஹான்ல 3வது மற்றும் 4வது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின். இந்த திருக்குர்ஆனை நாங்கள் அபிவிருத்தி உள்ள இரவில் நாங்கள் இறக்கினோம். அப்படினால் இந்த லைலத்துல் கத்ரை பொறுத்தவரையில
அபிவிருத்தி பரக்கத்துள்ள ஒரு இரவு என்றதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. இந்த இரவு பரக்கத் பொருந்திய, பரக்கத்தை எங்களுக்கு தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு இரவாயிருக்கிறத பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய பரக்கத், அல்லாஹ்வுடைய நலவு, அல்லாஹ்வுடைய சிறப்புகள் நிறைந்த ஓர் இரவு தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அல்லாஹ் தஆலா மறுபடியும் சொல்கின்றான், இன்னா குன்னா முன்திரீன், நாங்கள் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம். அந்த இரவில் தான் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், அதாவது அந்த இரவில் தான் ஒவ்வொரு விடயங்களும் பிரிக்கப்படுகின்றன என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, இது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை அஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த இரவை பொறுத்தவரையில இந்த இரவில் தான் அல்லாஹு தஆலா அல்-லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற அந்த ஏட்டிலிருந்து அல்லாஹ் என்ன செய்வார் என்றால், எந்த வருடத்துக்கு எந்த விடயங்கள் எல்லாம் நடைபெற இருக்கின்றதோ, அது ஒரு மனிதனுடைய ரிஸ்காக இருக்கலாம், ஒரு மனிதனுடைய காலப்பகுதி முடிவதாக இருக்கலாம், ஒரு மனிதனுக்குரிய நலவாக இருக்கலாம், கெடுதியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கூட அந்த விடயங்கள் இந்த இரவில் தான் பிரிக்கப்படுகின்றன, இந்த இரவில் தான் ஒவ்வொன்றாக வேறுபடுத்தப்படுகின்றன என்ற விஷயத்தை அல்லாஹ் இந்த திருவசனத்தில் சொல்ல வாரன்றத ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றதை பார்க்கலாம். அவர்கள் மறுபடியும் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா விதித்த இந்த விதியை பொறுத்தவரையில அதுல எந்தவித தவறுகளும் ஏற்பட மாட்டாது, அதே போன்று எந்தவித குறைகளும் ஏற்பட மாட்டாது. அல்லாஹ் தஆலா விதித்த அந்த விதியை பொறுத்தவரையில அது நேரானதாகவும் நிலையானதாகவும் சரியானதாகவும் இருக்குமே ஒழிய அதற்கு மாறாக பிழையானதாகவோ குறையுள்ளதாகவோ தவறுகள் உள்ளதாகவோ இருக்காது என்ற விஷயத்தை அதாவது ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றதை பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட சிறப்புகளை உள்ள ஓர் இரவுதான் இந்த அதாவது லைலத்துல் கத்ர் இரவுன்றதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. உலகத்துல உள்ள எல்லா காரியங்களையும் இந்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்றத மிக முக்கியமான விடயங்கள் பிரிக்கப்படக்கூடிய ஒரு காலப்பகுதி என்றதை புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அல்லாஹ் தஆலா மறுபடியும் சூரா கத்ருடைய 1வது வசனம் முதல் 5வது வசனத்தில் சொல்றான். நாங்க தெரிஞ்ச ஒரு வசனம், அதாவது ஒரு அத்தியாயம் தான் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். இந்த திருக்குர்ஆன் நாங்கள் கத்ர் லைலத்துல் கத்ர் கண்ணியம் பொருந்திய ஒரு இரவில் நாங்கள் இறக்கினோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், இந்த லைலத்துல் கத்ர் சம்பந்தமா என்னன்றதை உங்களுக்கு சொல்லி தந்தது எது? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹ், இந்த அதாவது இந்த இரவு பொறுத்த வரையில 1000 மாதங்களை விட மிக சிறப்புக்குரிய ஓர் இரவாகும். தனஸ்ஸலுல் மலாயிகத்து, இந்த இரவுல என்ன செய்வாங்க என்றால் மலக்குமார்கள் இறங்குவாங்க. மலக்குமார்கள் இந்த உலகத்துக்கு இறங்குறதே ஒரு பரக்கத், ஒரு சிறப்பு, ஒரு ரஹ்மத் என்றதை புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் அல்லாஹ்வுடைய சிறப்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட மலக்குமார்களுடைய வருகையில் இருக்க வேண்டும். எனவே இந்த இரவு மிக சிறப்புக்குரிய இரவு என்ற காரணத்தினால் தான் இப்படிப்பட்ட மலக்குமார்கள் வாராங்கன்றதை புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அதிலும் குறிப்பாக வர்ரூஹு, மலக்குமார்களுடைய தலைவராக இருக்கின்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்கன்னு குறிச்சு சொல்றதாக இருந்தால் இந்த இரவு எந்த அளவுக்கு சிறப்புக்குரிய இரவும், இது விடயத்தில் நாங்கள் எந்த அளவு கவனம் செலுத்த வேண்டும் என்றதையும் இந்த நேரத்தில் நம்ம கட்டாயமா தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. அல்லாஹ் மறுபடியும் சொல்றான், சலாமுன், இந்த இரவு பொறுத்தவரை சாந்தியான ஒரு நிம்மதியான ஒரு இரவாயிருக்கும். இந்த இரவு சாந்தியான இரவு என்று சொன்னால் இதுல நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் முழு அதாவது அந்த இரவு முழுதுமாக நாங்கள் அமல் இபாதத்துக்கள அல்லாஹ்வுக்கு வணக்கம் செய்யறதுல எல்லா நேரங்களையும் செலவழிக்க வேண்டும். நாங்கள் அப்படியே அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்ல வாரான்றதை புரிஞ்சு கொள்ள வேண்டியது. இந்த இரவை பொறுத்தவரையில அது ஃபஜ்ர் உதயமாகும் வரையில இந்த இரவு நீடித்ததாக இருக்கும் என்றதை அல்லாஹ் சொல்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த அளவுக்கு சிறப்பு பொருந்தியது. 1000 மாதங்கள் சொன்னா சாதாரணமாக 83 வருஷ காலங்களை விட 83 வருஷ காலங்களும் 6 மாதம் நான் நினைக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு அதாவது 83 வருட காலங்கள் செய்கின்ற அந்த அமல் கிடைக்கின்ற மிக சிறப்புக்குரிய ஒரு நாள்னா எவ்வளவு நாங்கள் இது விடயத்துல கவனம் செலுத்த வேண்டும் என்றத இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டியது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, கடைசி 10 நாட்கள்ல நாங்க நேற்றைய தினம் படிச்ச பாடம் இஅ்திகாஃப், நாங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் அதிகமான நேரங்கள் இந்த இரவுல இந்த 10 நாட்கள்ல இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் என்றால் அந்த சிறப்புகள் எங்களுக்கு அடைந்து கொள்ள முடியும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது.
அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் காம லைலத்துல் கத்ரி, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் யாரெல்லாம் நின்று வணங்குறாங்களோ, ஈமானன், அல்லாஹ் தஆலா இந்த இரவுல கொடுக்கின்ற அந்த நன்மைகளை ஈமான் கொண்டவராக அல்லாஹ் விதித்திருக்க, அதாவது வாக்களிச்சு இருக்கக்கூடிய அந்த விடயத்தை ஈமான் கொண்டவராக நின்று வணங்குகின்றாரோ, நன்மையை எதிர்பார்த்தவராக நின்று வணங்குகிறாரோ, அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்றதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றதை பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான இரவு என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு கடைசி 10 வரும் என்றதை எங்களுக்கு தெரிஞ்சு, அதாவது நாம அறிஞ்சிருக்கிறோம். இந்த கடைசி 10 நாள்ல எப்ப வரும் என்றதை முதல்ல தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை லைலத்துல் கத்ர் எப்போது வரும் என்றதை சஹாபாக்களுக்கு சொல்றதுக்காக வேண்டி வராங்க. 2 சஹாபாக்கள் பிரச்சனை பட்டுக் கொள்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு லைலத்துல் கத்ர் எப்போது வரும் என்ற விஷயம் அந்த பிரச்சனையோட மறக்கடிக்கப்படுது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை சொல்றாங்க, நான் உங்களுக்கு வந்ததே லைலத்துல் கத்ர் எப்ப வருமானத்தை சொல்றதுக்காக வேண்டி. நீங்க பிரச்சனை பட்டு கொண்டுட்டீங்களா, எனக்கு மறக்கடிக்கப்பட்டுச்சு, அதுல நனவு இருக்கும், அல்லாஹ் தஆலா அதில் நனவல் வைத்திருப்பான். எனவே நீங்க என்ன செய்யுங்க, அதனுடைய பிற்பகுதியில பின் 10, அதாவது பிற்பட்ட காலம், அதாவது பின் ரமலானுடைய கடைசி 10 நாட்கள்ல 7 கடைசி, அதாவது 10 நாட்கள்ல 7வது நாளும் 5வது நாளும் 9வது நாளும் தேடிக்கொள்ளுங்கன்றத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றத பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல வராங்க எப்ப வரும் என்று, ஆனா மறக்கடிக்கப்பட்டுச்சு. அதுல ஒரு சிறப்பு ஏற்கிறத நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கடைசி 10 நாட்கள்ல ரமதானுடைய கடைசி 10ல நீங்கள் லைலத்துல் கத்ர தேடிக்கங்கன்றத சொல்றத பார்க்கலாம். இந்த கடைசி 10 நாட்கள்ல எதுல வரும் என்றதை நம்ம கட்டாயமா தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. புகாரில பதிவா இருக்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கடைசி 10 நாட்களின் ஒற்றைப்படை நாட்கள்ல நீங்க லைலத்துல் கத்ர தேடிக்கங்க. அப்படி என்றால் 21, 23, 25, 27, 29 இந்த 5 நாட்களில் ஏதாவது ஒரு நாள்ல லைலத்துல் கத்ர் வரும். எனவே அந்த நாள்ல நீங்க என்ன செய்யுங்க, நின்று வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றத பார்க்கலாம். அதே நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஒற்றைப்படை நாட்களிலும் எந்த தினத்தில், அதாவது எதில வரலாம் என்ற விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய எதில் வர வாய்ப்பு இருக்குது, அதிகமாக எதில் வர வாய்ப்பு இருக்குது என்றதையும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரி மற்றும் முஸ்லிம் என்ற கிரந்தங்கள்ல பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்தமிசுஹா ஃபில் அஷ்ரில் அவாகிரி, அதாவது ரசூலுல்லாஹ் ஒரு மனிதனை பார்த்து சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கடைசி 10 இரவுகளை நீங்க தேடிக்கங்கன்னு சொல்லிட்டு, ஃபைன் தஅஃப அஹதுக்கும் அவ் அஜஸ, யாருக்கு எல்லா நாட்களிலும் வணங்க முடியாதோ, எல்லா நாட்களும் நின்று வணங்குறது கஷ்டமாயிருக்குமோ, அல்லது பலகீனம் உள்ளவர்கள் இவங்கள யாராவது இருந்தால் அவங்க என்ன செய்யணும், அதாவது கடைசி 10 நாட்கள்ல கடைசி 7 தினங்கள்ல தேடிக்கொள்றது பண்றாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த 7 தினங்கள்ல பொறுத்தவரையில அது எந்த தினத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்றால், பிற 25, 27, 29 என்றதை புரிஞ்சு கொள்ள வேண்டியது. எனவே யாருக்காவது கஷ்டமா இருந்த நோயின் காரணமாக அல்லது அதாவது வயோதிபத்தின் காரணமாக கஷ்டமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அவங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், கடைசி 10ல கடைசி பின்வரக்கூடிய 7 நாட்கள்ல, அதாவது 25, 27, 29 நாட்கள்ல லைலத்துல் கத்ரை தேடுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றத பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர்னை அதிலும் குறிப்பாக எப்ப வரும் என்றால் 27வது நாள், அதாவது 27வது பிற 27வது இரவுல வர அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதாக சஹாபாக்கள் எங்களுக்கு சொல்றத பார்க்கலாம். முஸ்லிம் என்ற கிரந்தங்களை பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சத்தியமிட்டு சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக அந்த இரவு எப்போது வரும் என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். அது எப்போது வரும், அதாவது பிற 27வது இரவுதான் வரும் என்றதை நான் அறிந்திருக்கின்றேன் என்ற விஷயத்தை உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றத பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த எல்லா விஷயங்களையும் வச்சு எங்களுக்கு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒற்றைப்படை நாட்கள்ல வர வாய்ப்பு இருக்குது என்றதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அதிலும் ஒற்றைப்படை நாளிலையும்
பின்வரக்கூடிய ட்ரிபிள் நாட்கள் 25, 27, 29, அதிலும் குறிப்பாக 27 வர அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதாக சஹாபாக்கள் சொல்றத பார்க்கலாம். ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் கூட எப்போதும் ஒவ்வொரு வருடமும் குறிப்பிடப்பட்ட இந்த நாள் தான் வரும் என்று கூற முடியாது. அதாவது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு காலப்பகுதியில் வரலாம், ஒவ்வொரு நாட்களில் வரலாம். இந்த வருடம் 23 தான் வரும் என்றால் எதிர்வரக்கூடிய வருடங்கள்ல 25 வரலாம், 27 வரலாம், 29 வரலாம். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய காலப்பகுதியில 23, 25 வந்ததாக சில அறிவிப்புகள் புகாரில வரக்கூடிய அறிவிப்புகள் எங்களுக்கு பார்க்க முடியும். எனவே 23, 25, 27, 29, 21 போன்ற ஒற்றைப்படை நாட்கள்ல வர முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. எனவே குறிப்பாக கடைசி 10 நாட்களை, அதாவது அல்லாஹ்வுடைய இபாதத்துக்காக வேண்டி கழிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம் என்றால் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தருவான். அந்த நன்மையை அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் ஆகிவிடலாம். கடைசியாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த லைலத்துல் கத்ருடைய அடையாளங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சில அடையாளங்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறத பார்க்கலாம். அந்த அடையாளங்கள்ல முதல் அடையாளம் தான் லைலத்துல் கத்ர் முடிந்த அடுத்த நாள் காலையில, லைலத்துல் கத்ர் நேற்றைய இரவு என்றால் அடுத்த நாள் காலை போதில்ல, சூரியன் ஒதுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த சூரியனுடைய அந்த ஒளிக்கதிர்கள் மங்கியதாக இருக்கும் என்றத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றத பார்க்கலாம். முஸ்லிம் என்ற கிரந்தங்கள்ல பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அடுத்த நாள் காலையில சூரியன் உதயமாகக்கூடிய சந்தர்ப்பத்துல அதனுடைய ஒளிக்கதிர்கள் மங்கியதாக, வெளிச்சம் குறைவானதாக இருக்கும் என்றதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் காதி இயாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இது சம்பந்தமா விளக்கம் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல அவங்க ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. என்னென்றால், முன்னைய நாள் இரவு பொறுத்தவரையில மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்லாம் பேசிக்கிறாங்க. எனவே அவர்களுடைய அந்த இரவு அவர்களுடைய அந்த சிறகுகளின் மூலமாக அந்த சூரியனுடைய ஒளி கதிர்கள் மங்கறதுக்கு அதாவது மங்கக்கூடியதுக்கான காரணம் என்றால் அவர்களுடைய சிறகுகள் அந்த சூரியனை மறைத்ததாக இருந்து, அதாவது மறைத்து கொண்டிருந்தது. அதனால் தான் இப்படிப்பட்ட அதாவது அடுத்த நாள் காலையில சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் மங்கியதாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது என்ற ஒரு கருத்தை இமாம் அதாவது காதி இயாத் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றத பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் கூட அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த இரவை பொறுத்தவரையில ஒரு சாந்தியான இரவாக இருக்கும் சூரா கத்ர் நம்ம பார்த்தோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு அடையாளங்கள் தெரியலாம், அடையாளங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் கூட எங்களது கடமை என்னவென்றால் லைலத்துல் கத்ருடைய இந்த கடைசி 10 நாள்ல எல்லா நாட்கள் நாங்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக, விழித்திருந்து வணக்கம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நான் அடைந்து கொண்டால் என்ன துஆ ஓத வேண்டும் என்ற விஷயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்ற வார்த்தையை நீங்க சொல்லிக்கோங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப் ஃபஅஃபு அன்னி. அப்படியே அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப் ஃபஅஃபு அன்னி இந்த வார்த்தையை நீங்க அதிகமா சொல்லிக்கோங்க என்ற விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு படிச்சு கொடுக்கறது பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, லைலத்துல் கத்ருடைய சிறப்பை நம்ம பார்த்தோம். லைலத்துல் கத்ர் எப்ப வருமானத்தையும் பார்த்தோம். லைலத்துல் கத்ருடைய இறைவை அறையக்கூடிய சந்தர்ப்பத்துல நாங்க எப்படிப்பட்ட துஆக்களை ஓத வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். இப்படி படிச்சு மட்டும் போதாது, அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். வருடத்துக்கு ஒரு 10 நாள் தான் வருது. வருடத்துக்கு இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நாட்கள் 10 தான் வருது. எனவே இந்த 10 நாட்களையும் அல்லாஹ் தஆலா விரும்பிய பிரகாரம் நாங்கள் கழிச்சு அந்த சிறப்பை அடைந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் சுவனத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாகவும் நாங்கள் ஆகிவிடுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.